அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தலம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 9:30, 11, மாலை 8 மணி என அமைவதை மற்றைய நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு மூலமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றி. இன்றைய தினம் 1288வது நாளாக நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலில் தியானம் பற்றி சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்டபின் 30 நிமிடம் வரை தியானத்தை மேற்கொள்வோம். நன்றி உரைகளின் பின் இன்றைய சிறப்பு நிகழ்வு சத்குரு சிவயோக சுவாமி நினைவாக நாங்கள் ஒரு வழிபாட்டை நடத்த வசந்தா மாதவன் மாஸ்டர் முன் வருகின்றார். இறுதியாக கலந்துரையாடலின் பின் அறிவித்தல்களுடன் நிகழ்வு முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி மக்களிடையே உலகமெங்கும் பரவட்டும். இனி இன்றைய தியானத்தை கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் வழி நடத்துவார். நன்றி. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மூச்சும் வசப்படும் பொழுது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படி கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். நாம் மேற்கூறிய தியான முறைகளை கையாளும் பொழுது எமக்கு 100% விஸ்வசக்தியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். விஸ்வசக்தியை 100 விதமாக பெற்றால் நமது மனம், ஆன்மா, உடல், மனம், ஆன்மா மூன்றும் அமைதியடைந்து நாமல் மேன்மைக்கு போகலாம். இப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். முதல் 15 நிமிடங்கள் இசையுடனும் மிகுதி 15 நிமிடங்கள் மௌன தியானமும் செய்வோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண் மீது வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இத்தியானத்தில் பங்கு பெற்றிய அனைவருக்கும் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி. நன்றி.
ஆனந்தி மாஸ்டர். இதுவரை தியானத்தை அருமையாக வழிநடத்திய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கு முதலில் நன்றி. திரைமறைவில் இருந்து கொண்டு அதற்குரிய இசையை வழங்கியதற்கும் போஸ்டர்ஸ் வழங்கியதற்கும் பதிவு செய்து கொண்டிருப்பதற்குமான மாஸ்டர்ஸ்க்கும் எமது நன்றி. மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அதனை தொடர்ந்து நீடிக்கும் முகமாக பொறுப்பேற்றிருக்கும் மாஸ்டர் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமரசம், சமாதானம், அமைதி, ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செல்லும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி மக்களிடையே உலகமெங்கும் பரவட்டும். இனி இன்றைய இரவு நிகழ்வு மாதந்தோறும் நிகழும் சத்குரு சிவயோக சுவாமிகள் நினைவு தினத்தையொட்டி இதை வழிநடத்துமாறு அனைவரும் சார்பிலும் அன்புடன் வசந்த மாதன் மாத்திரை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அன்மியூட் பண்ணணும். ஓகேயா, இப்ப கேக்குதா? எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று 22/11/2024 வெள்ளிக்கிழமை சிவயோக சுவாமிகளின் ஆயிலிய நட்சத்திர குருபூசை தினம். இந்த நிகழ்வை என்னை நடாத்தும்படி கேட்ட திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு எனது நன்றிகள். முதலில் ஒரு தேவாரமும் புராணமும் பாடி இதை ஆரம்பித்து வைப்போம். யாராவது பாட விரும்புகிறீர்களா? தேவாரம் புராணம் தயவு செய்து நீங்கள் சொன்ன நான் உங்களை விடுவேன். சொல்லுங்க. ஒரு தேவாரம், ஒரு புராணம். சிவாமோகன் இருக்கிறீங்களா? இல்ல, ஜெர்மனில இருந்து கலைவாணி டீச்சருக்கு அவட்டையும் இருக்கா கேளுங்க. விருப்பம்ண்டா பாடுவா. என்னன்னு கேளுங்க, என்ன தெரியுது. இப்ப அதான் சொல்லிட்டேன் நான். யாராவது பாட போறீங்களா? நீங்க பேரா பாடலாம். சுவாமோகன் அடிக்கிறேன். கலைவாணி டீச்சர் பாடுவா. நீ வந்து இது நன்றி. திருச்சிற்றம்பலம். பூத்தேந்தாயன கொண்டு நின் பொன்னடி, பூத்தேந்தாயன கொண்டு நின் பொன்னடி, ஏத்தாதாரில்லை எண்ணுங்கால், பூத்தேந்தாயன கொண்டு நின் பொன்னடி, ஏத்தாதாரில்லை எண்ணுங்கால், ஓத்தூர்மேய ஒளிமழுவாளங்கை, ஓத்தூர்மேய ஒளிமழுவாளங்கை, பூத்தீரும் குணங்களே, ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி, சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி, பேதியாய் உணர்வுமாகி பெண்ணுமாயானுமாகி, போதியாய் நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி. நம்ம பார்வதிபதியே ஹர மகாதேவா. பார்வதிபதியே ஹர மகாதேவா. நம்ம பார்வதிபதியே ஹர மகாதேவா. நன்றி, நல்லா பாடினீர்கள், நல்லா இருந்தது. இன்று
நான் யோக சுவாமிகளின் சிந்தனை துளிகளை பற்றி சிறிது சொல்ல யோசிக்கிறேன். அதுல அவர் சொல்றார், வாழும் சூட்சுமம். யோக சுவாமிகள் சொல்றார். கேக்குதா நான் சொல்றது? ஒழுக்கம் உயிரினும் சிறந்தது. ஒழுக்கம் உடையார் எல்லாம் உடையார். ஒழுக்கங்கள் ஆவன கொல்லாமை, கல்லாமை, பிறர் வசை உரையாமை, பிறர் பொருள் கவராமை, தாழ்மை பொய்யுரையாமை முதலியனவாம். எக்கருமத்தை செய்யும் பொழுதும் ஊக்கத்தோடும் சிரத்தையோடும் மன மகிழ்ச்சியோடும் செய்து பழகுதல் வேண்டும். அப்படி செய்து பழகி வந்தால் மன உறுதி உண்டாகும். அதாவது மனம் ஏகாக்கிரக சித்தத்தை பொருந்தும். பொருந்தவே ஆன்ம சக்தி அதிகரிக்கும். நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்திலே உண்டாகும். இவர் பகைவர், இவர் உறவினர் என்ற பாகுபாடு சித்தத்தில் புகுந்து கவலையை உண்டாக்காது. எல்லாம் என்னிடத்தே உண்டாகின்றன, எல்லாம் என்னிடத்தே நிலைத்திருக்கின்றன, எல்லாம் என்னிடத்தே ஒடுங்குகின்றன என்ற தூய்மையான எண்ணம் உடையவராய் இருத்தல் வேண்டும். மேலும் எனக்கொரு குறைவும் இல்லை, என்னிடத்தில் எல்லோரும் அன்பாய் இருக்கிறார்கள், நானும் எல்லாரிடத்திலையும் அன்பாய் இருக்கின்றேன் என்று அடிக்கடி நினைந்து சாதிக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் அப்படியே நினைச்சுக்கொள்ளுங்க. இப்படியே இடைவிடாமல் பழகி வந்தால் எல்லாம் அறியும் ஆற்றலும் எல்லாம் செய்யும் வல்லமையும் எளிதில் கைவரும். விருப்பு வெறுப்பை விடு, இகழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் சமமாக பார். ஓடும் புளியம்பழமும் போலவும் தாமரை இலையில் நீர் போலவும் வாழ். வீடு பேறு சித்திக்கும். எழுந்திரு, விழித்துக்கொள். காரியம் கைகூடு மட்டும் வழியில் தங்கிவிடாதே. உற்சாகத்தோடு முன்னேறி செல். இல்லறம் துறவறம் இரண்டும் மேன்மையே. வீண்பாத தர்க்கத்தில் நாளை போக்காதே. நீ எங்கே போகிறாயோ அங்கே உன்னுடன் பகவான் வருவார். இறைவா, ஆன்மாவே நாம் என்றறியும் அறிவை அருள்வாயாக கடவுள்கிட்ட கேட்கிறார். மனிதர் எல்லாம் நடக்கிற அழகான பூக்கள். சாட்சியாய் இருந்து பார்த்து மகிழாமல் யான் எனது என்ற வறுமை பிணி பிடித்து அலைகிறான். பாதையோ நீடித்தது, மெல்ல மெல்லமாகத்தான் போக வேணும். வழி இருக்க முள்ளுக்குள் போகக்கூடாது. அப்ப சரியான வழியில போக வேணும். நீ வழி நடத்துவாயாக. தூண்டிக்காரன் தன்னுடைய இலட்சியத்தில் எவ்வளவு கண்ணும் கருத்துமாய் இருக்கிறான். ஒரு தூண்டில் போட அவன் யோசிச்சுத்தானே போடணும். மனத்தின் அசைவே கர்மம். அசைவின்றி இருந்தால் கர்மம் இல்லை. உற்றே பார்க்க இன்பம், புறத்தே பார்க்க துன்பம். அத்துன்பத்துக்குள்ளும் அவ்வுண்மை பொருள் இருக்கிறது. வினை போகும், வினையோடு வந்த உடல் போகும். உமக்கு என்ன? எதனிடத்தும் விருப்பும் வேண்டாம், வெறுப்பும் வேண்டாம். நீயே நற்சிந்தனை. ஆகவே என் செய்ய வேண்டும்? தன்னை தன்னால் அறிய வேண்டும். எங்கும் என்றும் எல்லாருள்ளும் இறைவன் ஒளியை கேட்கலாம். இந்த குத்து விளக்குகளை ஏற்றி இருக்குமாய் போல் நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ளே இருக்கின்ற வெளிச்சத்தை கொளுத்த வேண்டும். குத்துவிளக்கு கொளுத்துற மாதிரி கொளுத்தோம். உலகில் செந்தாமரை போல் வாழ வேண்டும்.
இந்த செந்தாமரை பூ என்ன மாதிரின்னா அந்த சேத்துல முட்டாம மேல உயர்ந்து போகும், தண்ணி உயர உயர அதுவும் உயரும். உழைத்து பற்று சீவித்து கொண்டு வேண்டியவர்களுக்கு பொருள் உதவி செய்து கொண்டு வாழுதல் நன்று. எந்த சின்ன காரியத்திலும் வியாபகம் வேண்டும், கவனம் வேண்டும். இந்த கமக்காரன் எப்படி இந்த நிலத்தை இவ்வளவு நல்லாக பண்படுத்தியுள்ளானோ அதுபோல ஒவ்வொருவரும் தங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இப்ப தோட்டக்காரன் சுத்தம் பண்ற மாதிரி நாங்களும் இருதயங்களை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஒழுக்கமாய் நடந்து மனத்தை ஆத்மாவோடு சேர்த்து விட வேண்டும். ஒழுக்கம் தவறினால் மனம் தீங்கு செய்ய பார்க்கும். அப்ப ஒழுக்கமா இருக்க வேண்டும். மலை ஏறுவதற்கு உதவும் ஊன்றுகோலை போலவே ஒழுக்கத்தை ஆன்மா வளர்ச்சிக்கு அனுசரிக்க வேண்டும். நன்றி. இதான் அந்த புத்தகம். வசந்த மாதம் உங்களோட தலை வெட்டுப்படுது, கீழே இருங்க. வீடியோல புள்ளையா வேணும். முன்னுக்கு இருக்கிற ஸ்கிரீனை அப்படி முன்னுக்கு அமர்த்த வேணும், பார்த்து செய்யுங்க. கிட்ட இருங்க, கிட்ட இருங்க. உங்களுக்கு யாருக்கும் கிடைச்சா நீங்க எடுத்து பார்க்கலாம். நிறைய இருக்கு, நான் மிச்சம் சொல்ல இல்லை. மற்றது இந்த இவர் அமெரிக்காவில ஆதிசம்பு ஸ்படிகலிங்கேஸ்வர திருக்கோயில் வரலாறு இருக்குது. இது நீங்கள் யாராவது படிப்பீங்களோ தெரியாது. சுப்பிரமணிய சுவாமி இங்க வந்திருக்கும் பொழுது இது கொண்டு தந்தவர். இப்ப எத்தனை வருஷம், நான் 20 வருஷத்துக்கு மேல அப்படியே வச்சிருக்கிறேன் சேர்த்து. நான் இங்க வந்து 40 வருஷம். ஆனா வந்த நாள் தோக்கம் யோசுவாமி இந்த பாட்டு பாடுறது. அப்ப இந்த இதை உங்களுக்கும் வாசிச்சு காட்டுவோம். என்ன நீங்க இந்த அமெரிக்காவில அவர் இருக்கிற இடத்த நீங்கள் அந்த லிங்கம், பெரிய ஒரு லிங்கம், அது என்ன மாதிரி எப்படி நிறுவினது, ஏன் வந்ததுன்றதை இங்க டாக்டர் நவரத்னம் இருக்கிறார், அவருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் இதை இருக்க வாசிக்கிறேன். அமெரிக்காவின் 50வது மாநிலமான ஹாவாய் தீவுகளில் ஒன்றான குவை என்னும் தீவில் உருவாகி வரும் சன்மார்க்க இறைவன் கோவில் உலகின் பல பாகங்களிலும் வாழும் இந்துக்களுக்கு ஒரு புனித பாத யாத்திரை தலமாக விளங்குகிறது. இறைவன் கோயில் அமெரிக்காவின் முதலாவது வெள்ளை கருங்கற்களினால் ஆகம விதிப்படி அமைந்த கோயிலாக பல தலைமுறைகளுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் உருவாகி வருகிறது. அதுங்களோ வெள்ளை கருங்கற்களினால் கட்டினதா. அமெரிக்காவின் முதலாவது சிவ நடராஜர் கோவிலை ஸ்தாபித்தவரும் குவை ஆதீன கர்த்தருமாகிய குருதேவர் சிவாய சுப்பிரமணிய சுவாமிகளுக்கு 1975ஆம் ஆண்டு மாசி மாதம் சிவபெருமான் ஒரு அகங்காட்சி அருளினார். ஒரு காட்சி ஒன்றை அவர் கொடுத்துக்கிறார், அகக்காட்சி. இந்த அகக்காட்சியின்படி அமெரிக்காவின் ஹாவாய் தீவுகளில் ஒன்றான குவை என்னும் தீவில் புனித வைலுவ நதிக்கரையில் ஒரு சுயம்பு லிங்கத்தை குருதேவர் கண்டார். பாத்தீங்களா, அவருக்கு ஒரு லிங்கம் கிடைச்சிட்டு. இந்த இந்த ஆதி சுயம்பு லிங்கத்தை மையமாக கொண்டே சன்மார்க்க இறைவன் கோவில் உருவாகி வருகின்றது. வைலுவ நதிக்கரையில் சுயம்பு லிங்கேஸ்வரரை மையமாக கொண்ட 51 ஏக்கர் நிலப்பரப்பு. எவ்வளவு பெரிய இடம் பாருங்க. இங்க எங்க எடுக்க முடியுமா? இங்க 51 ஏக்கர் நிலப்பரப்பு இன்று சன்மார்க்க சரணாலயமாக விளங்குகின்றது. சன்மார்க்க சரணாலய நுழைவாயிலை இமாலய உருத்திராட்ச மரங்களை கொண்ட ஓர் உருத்திராட்ச மரச்சோலை. சோலையில் இருந்து கோயிலுக்கு 1500 அடி நீளமுள்ள இருமருங்கிலும் கொன்றை மரங்களை உடைய ஒரு நீண்ட நேரிய பாதை. அப்ப இங்க என்ன
இந்த ருத்ராட்ச மரம் மாலியல் அங்கே மரம் நிறைய மரம் இருக்காம். ஒரு தேசிய பாதை, நேரிய பாதை, இதுவே சன்மார்க்கம். இப்பாதையில் முதலில் ஒரு சர்வ மத பீடம் உள்ளது. அதனை அடுத்து வழியில் ஓர் ஆலமர நிழலில் விநாயக பெருமான் எழுந்தருளியுள்ளார். அவரிடம் விடை பெற்று செல்லும் போது வழியில் ஓர் குன்றின் மேல் முருகப்பெருமான் தரிசனம் தருகின்றார். அவரையும் தரிசித்து நேரே சென்றால் சுயம்புலிங்கேஸ்வரரை நாம் அடையலாம். 1975ஆம் ஆண்டு முதல் சுயம்புலிங்கேஸ்வரருக்கு நித்திய பூசைகள் நடைபெற்று வருகின்றன. 1975ஆம் ஆண்டில் சரணாலய நந்தவனத்தில் 6 தடாகங்கள் உள்ளன. இவற்றை சுற்றி ஒரு பாதை செல்கிறது. இது நாயன்மார்களின் நெறி என அழைக்கப்படும். இந்த பாதையின் இருமருங்கிலும் 7 சிறு கோயில்கள் கட்டப்பட்டு அங்கே 63 நாயன்மார்களின் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. அப்ப 63 நாயன்மார்களும் அங்கே இருக்கிறார்கள். கிழக்கையும் மேற்கையும் இணைக்கும் பசிபிக் சமுத்திரத்தின் மத்தியில் விளங்கும் இப்புனித தலம் மேன்மைகள் சைவ நீதி உலகமெல்லாம் விளங்க மத்திய ஸ்தானமாக அமைந்துள்ளது. நன்றி. இவர்தான் சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறவர். அடுத்ததாக யாராவது பாட வந்திருந்தால் அவர்களை நான் கூப்பிட இருக்கிறேன். சுஷீலா கனகலிங்கம் அவர்கள் இருக்கிறீங்களா? சுஷீலா, காந்திமதியும் இருக்கிறா, அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யார் இருக்கிறீங்க? சுஷீலா இல்லையா? திருமதி ராணி இருக்கிறீங்களா? கைகளை உயர்த்தினால் நாங்கள் என்னண்டு? திருமதி ராணி தெரியுங்க. அப்ப காந்திமதி நீங்க பாடுங்க. நீங்க அவன் காணையில ஒருத்தரும் இல்லையா? நான் பாடுறேன். காந்திமதி பாடுறீங்களா? ஓகே. இந்த நற்சிந்தனை என்ற புத்தகம் தான். இதுல பக்கம் 66 நல்லூர் வீதியில் என்ற பாட்டு. என்னாலும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. என்னாலும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. அந்நாளில்லாத அருந்தவம் செய்தலிடம் மன்னாளிலாதான் அருந்தவம் செய்தலிடம் அது வாதலாலே அதிசயம் மெத்த என்னாலும் வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே. வேதாந்த சித்தாந்தம் கற்றதனால் என்ன? வேதாந்த சித்தாந்தம் கற்றதனால் என்ன? அடிக்கை கதைகள் பேசினால் என்ன? வேதாந்த சித்தாந்தம் கற்றதனால் என்ன? வேடிக்கை கதைகள் பேசினால் என்ன? வீதியில் வந்தொரு கால் விழுந்தே கும்பிட்டார். வீதியில் வந்தொரு கால் விழுந்தே கும்பிட்டால் வில்லங்கமெல்லாம் இல்லாமல் போ
என்னாலும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் ஓமே. சத்தியம் பொறுமை சாந்தம் அடக்கம், சத்தியம் பொறுமை சாந்தம் அடக்கம், நித்தியம் தெரியும் பத்தி செய்யுத்தமர் பரவூரில், பத்தி செய்யுத்தமர் பரவும் நல்லூரில், நித்தியம் வந்து முத்தி நிச்சயமே, நித்தியம் வந்து பார்த்தால் முத்தி நிச்சயமே. என்னாலும் நல்லூரையே வலம் வந்து வணங்கினார் இடர்கள் எல்லாம் ஓமே. நன்றி, வணக்கம். நீ யாராவது பாடுறத பாடுங்க, தயவு செய்து உங்களோட கையில உசத்துங்க, அல்லது நான் சொன்னாதான் தெரியும். டாக்டர் சிவசந்திரிகா கையெழுத்திருக்கா? வணக்கம். எதுவும் பாடலாமா? இல்ல இல்ல, சின்ன அந்த புத்தகத்துல யோகசாமி இன்றைக்கு அவற்றத்தினம், தயவு செய்து அதை மட்டும் மறக்காதீங்க. அந்த புத்தகத்துல இருக்கிறதா பாடக்கூடியவை அந்த பாட்டுகளை பாடுங்க. பாட முடியாதவ கடைசி பக்கத்துல எழுதி இருக்குது யோகசாமியின் இதுகளை பற்றி, அந்த பெருமைகளை நீங்க வாசிக்கலாம். ஏதாவது நான் சட்டில போட்டு விடுங்க. அது நான் அந்த கடைசியா பாடுறேன் வந்து நீங்க பாட்டு யோகசாமியோட பாட்டை இதுல எடுக்க வேணும். சட்டில போட்டா எடுத்து போட்டு வந்து படிக்கிறேன் திருப்பி. கொஞ்ச நேரத்தாலையா பாட போறீங்க? கொஞ்ச நேரத்தால. சரி, நான் பாடலாமா? வேளா ஒரு பாட்டு படிக்கிறார். சின்னத்தங்கம் என்ற பாடல். சின்னத்தங்கம் பாடல் புத்தகத்துல வந்து 221வது பக்கத்துல இருக்கு. 221வது பக்கத்துல சின்னத்தங்கம் என்ற பாடல். சின்னத்தங்கம் என்று குறிப்பிடுறது வந்து எங்களுக்கு தான் அந்த பாடல். சின்னத்தங்கம் என்று எங்களுக்கு, எங்களுடைய ஆன்மாவுக்காக சொல்லப்படுகிற ஒரு பாடலாக இந்த பாடலை ஒரு நாட்டுப்புற தன்மையிலே ஜோசுவாமி அருளி இருக்கிறார். இந்த பாடலை அடியேன் இப்பொழுது பாடுகிறது. என்னுடைய பெயர் வேலா. கனடாவில் இருந்து கதைக்கின்றேன். சின்னத்தங்கம் பாடல் வந்து நச்சிந்தனை புத்தகத்தில் 221வது பக்கத்தில் இருக்கிறது. புது புத்தகத்தில் இருக்கிறது. அதாவது எங்களுக்கே குறிப்பிடுகின்ற சின்னத்தங்கம் என்ற பாடல். யோசுவாமி திருவடி போற்றி போற்றி. தெய்வத்துக்கு தெய்வம் சிந்தையிலே தான் இருக்க, தெய்வத்துக்கு தெய்வம் சிந்தையிலே தான் இருக்க, வையகத்தில் நீன் அலைந்தாய் சின்னத்தங்கம் வாட்டமெல்லாம் விட்டுடடி. தெய்வத்துக்கு தெய்வம் சிந்தையிலே தான் இருக்க, வையகத்தில் ஏன் அலைந்தாய் சின்னத்தங்கம் வாட்டமெல்லாம் விட்டுடடி. ஆடி துரும்பெனவே அங்குமிங்கும் மாயலைந்து பாரில் தவியாதே சின்னத்தங்கம் பார்த்து மகிழ்ந்திடடி. அங்குமிங்கும் எங்கும் வந்த ஆண்டவன் தான் இருக்க, அங்குமிங்கும் எங்கும் வந்த ஆண்டவன் தான் இருக்க, அங்குமிங்கும் அலையாதே சின்னத்தங்கம் ஆடி பாடி மகிழ்ந்திடடி. கங்குல் பகல் காணாத கருணைதனை வேண்டிக் கொண்டு செங்கமல மடமாதே சின்னத்தங்கம் சீராக வாழ்ந்திடடி. ஆடம்பரம் எல்லாம் ஆடம்பரம் எல்லாம் அடியோடே நீக்கிவிட்டு கெடறியா திருவடியை சின்னத்தங்கம் கிட்ட நீ கண்டிடடி. வேடமொன்றும் போடாதே வேடமொன்றும் போடாதே வீணருடன் கூடாதே, தேட வேண்டாம் திகைக்க வேண்டாம் சின்னத்தங்கம்
சிவன் சிவன் ஆச்சுதடி, சிவன் சிவன் ஆச்சுதடி. தொழுது வணங்கிடுவாய் துரிய நிலை சாறு மட்டும், அழுதழுது ஆண்டவனை சின்ன தங்கம் ஆன்மலாபம் தேடிடடி, ஆன்மலாபம் தேடிடடி. முழுதும் உண்மை என்று, முழுதும் உண்மை என்று முன்னாள் மோனகுரு சொன்னாரடி, படுதொன்றும் இல்லை அடி சின்ன தங்கம் பௌத்திரமாய் வாழ்ந்திடடி. காண்பானும் காட்சியும் போய் காட்சி பொருளுமற்று மாண்புடனே நின்றிடுவாய் சின்ன தங்கம் மரண பயம் இல்லையடி. செம்பொழியும் திருவடியே சித்தத்தில் எப்போதும் உண்டு, செம்பொழியும் திருவடியே சித்தத்தில் எப்போதும் உண்டு. வீண்காலம் போக்காதே சின்ன தங்கம் வேண்டி பணிந்திடுவாய். மானவிமானம் விட்டு மண்ணும் விண்ணும் தெரியாமல் தானான தன்னிலையில் சின்ன தங்கம் தனியே இருந்திடடி. தானான தானே அல்லால் தனக்குதவி யாரும் இல்லை, போன நிலை தனிலே சின்ன தங்கம் மூழ்கி இருந்திடடி. புத்தியை நீ நாட்டாதே, புன்னறியை சூட்டாதே, வெற்றி உனக்குண்டாகும் சின்ன தங்கம் விருப்பும் வெறுப்பும் விடு. எத்திக்கும் ஈசனடி இருந்தபடியே இருந்து, எத்திக்கும் ஈசனடி இருந்தபடியே இருந்து பக்தி செய்து பார்த்திடுவாய் சின்ன தங்கம் பழிபாவம் இல்லையடி, சின்ன தங்கம் பழிபாவம் இல்லையடி. தத்துவ பேயோடு தத்துவ பேயோடு தந்தழுவி கொள்ளாதே, சுத்த பரிபூரணத்தில் சின்ன தங்கம் சுகித்து நீ வாழ்ந்திடடி. வித்தகம் நீ பேசாதே, வித்தகம் நீ பேசாதே, வேறொன்றை நாடாதே, செத்தாரை போல் திரிவாய் சின்ன தங்கம் தெய்வம் நீ கண்டிடடி, தெய்வம் நீ கண்டிடடி. மெத்த கதை பேசாதே, மேன்மக்களை ஏசாதே, சத்துருவும் மித்துருவும் சின்ன தங்கம் தானொன்றாய் போகுமடி. சத்துருவும் மித்துருவும் சின்ன தங்கம் தானொன்றாய் போகுமடி. தெய்வத்துக்கு தெய்வம் சிந்தையிலே தான் இருக்க, வையகத்தில் ஏன் அலைந்தாய் சின்ன தங்கம் வாட்டமெல்லாம் விட்டுடடி, வாட்டமெல்லாம் விட்டுடடி. யோசாமி திருவடி போற்றி போற்றி. நியமம் அழகா இருந்தது, அருமையான பாட்டு, கருத்துள்ள பாட்டு, நல்ல வடிவாக பாடினீர்கள். மிக்க நன்றி. நீங்க அடுத்த முறையும் வந்து பாட வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். திருமதி அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜா பாடுங்க. காந்திமதி கௌரி என்று இருவர்கள் கையெழுத்திருக்கிறார்கள். காந்திமதி அப்படிங்க நான் வாசிக்க போறேன் இன்றைக்கு பாடையில. அப்படியா? அப்ப பாடுறத முதல் பாடுங்க. யாராவது காந்தி பாடுங்க. அப்பதான் கூப்பிட்டேன் நான். அது அன்மியூட் பண்ணு படையில. ஓகே. சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அன்பே வடிவாய் அமைந்த துறவி, அன்பே வடிவாய் அமைந்த துறவி, அன்பே அன்றி ஆற்றலும் உண்டோ, இன்பமமுலகில் எங்கனம் சரிக, துன்பமாயை தொடராதொழிக, எல்லியும் அல்லும் ஈசனை போற்றுக, கல்லுங்கரைய கவிமழை சொரிக, கங்குல் பகலற்ற காட்சி பெருக, எங்கும் சிவத்தை கண்டின்பு, மங்குவார் செல்வம் மதியாதொழுகுக, இருந்தபடியே இருந்து வாழும், அருந்துயர் உன்னை அடையாகன்றே, வஞ்சகம் நீங்கி வாழும் துறவி, அஞ்செழுத்துட்பொருளாகிய விமலனை நெஞ்சத்துள் நீ வைத்து வணங்கு, கஞ்சத்தேவனும்
கண்ணனும் காணா தன் போல் பிறரை தான் இணைந்திடு உன்போல் பிறரில் உலகில் உண்டோ முன்புனி செய்த வல்வினை தீர்ந்து தியானம் செய்தினன் சீவன் சிவனே அன்றோ ஒருமை மனம் படைத்த உத்தம துறவி இருமையும் அளிக்கும் இறைவன் திருவடி அந்தியும் சந்தியும் அகலாது போற்றி பந்தித்து நின்ற பாவம் போக்குதி சிந்தித்து சிந்தித்து சீவபோதம் நீக்குதி நிந்திப்பார்களை நேசத்தால் வெல்லுதி சந்தேகம் இல்லை நீயோ நித்திய நினக்கயல் கற்பனை நீயோ நிராமயன் நினைவொழுந்து வாழுதி நீயோ நிராமயன் அன்பே வடிவாய் அமைந்த துறவி அன்பே அன்றி ஆற்றலும் உண்டோ. சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. அன்பை பேட்டி பாடி நீங்க பாட்டு நல்லாக இருந்தது. அடுத்ததாக யார் பாட போறீங்க? நான் பாடுறேன். டீச்சர் முதல் தேவாரம் பாடினா அவ ஒரு பாட்டு பாடுவா. நான் பாடுறேன். நன்றி. நச்சிந்தனை பாடல். ஜோசுவாமிகள் திருவடிகள் பணித்தவழி. நல்லூரன் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் நல்லூரன் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி கிளியே இரவு பகல் காணேனடி கிளியே இரவு பகல் காணேனடி ஆன்மகளிந்ததென்று அன்றெனக்கு சொன்ன மொழி ஆன்மகளிந்ததென்று அன்றெனக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவேனோடி கிளியே நல்லூரான் தஞ்சமடி கிளியே நல்லூரான் தஞ்சமடி தேவசிறை மீட்ட செல்வன் திருவடிகள் தேவசிறை மீட்ட செல்வன் திருவடிகள் காவலென காமடி கிளியே கவலையெல்லாம் போகுதடி கிளியே கவலையெல்லாம் போகுதடி எத்தொழிலை செய்தாளென் எத்தவத்தை பட்டாளென் எத்தொழிலை செய்தாளென் எத்தவத்தை பட்டாளென் கத்தந்திருவடிகள் கிளியே காவல் அறிந்திடடி கிளியே காவல் அறிந்திடடி பஞ்சம் படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் பஞ்சம் படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவோமோ நாங்களடி கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி சுவாமி யோகநாதன் சொன்ன சுவாமி யோகநாதன் சொன்ன திருப்பாட்டை எந்தும் பூமியில் சொன்னாலடி பொல்லாங்கு தீருமடி கிளியே பொல்லாங்கு தீருமடி. நன்றி. நன்றி, நன்றி. நல்லா பாடினீங்க, நல்லா இருந்தது. நீங்க திரும்பவும் வந்து பாட வேணும் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும்.
அடுத்ததாக யார் பாட போறீங்க? சுஷீலா, அவ வர முடியாம நிக்கிறாவாம், எங்கிட்ட இதை எடுக்குது இல்லையா மேனா? இப்ப எனக்கு போன் பண்ணா. சுஷீலா கனகலிங்கம் இருக்கிறீங்களா? சரியான நம்பர் போடுறவன்னு கேளுங்கோ. இல்ல, அவ வந்தவ முந்தியெல்லாம் வந்து சொன்னவ நம்பர் சரி, ஆனா எடுக்க முடியலைன்னு சொன்னா என்ன தெரியல. இல்ல ஒரு நம்பர் பிள்ளையா போட்டாலும் உள்ளுக்குள்ள வர இல்லாது. ஆமா ஆமா. கௌரிராஜ் மாஸ்டரும் டாக்டர் நவரத்னம் கை வைக்கிறார். பாட்டு பாட போறீங்களா கௌரி ராஜ் மாஸ்டர்? பாடுங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். முச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன் முடங்கி கிடந்திடன்றான் எங்கள் குருநாதன் அச்சமோடு கோபமில்லான் எங்கள் குருநாதன் ஆணவத்தை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன் பச்சை புறவியிலே எங்கள் குருநாதன் பாங்காக ஏறென்றான் எங்கள் குருநாதன் தச்சன் சுட்ட வீட்டிலே எங்கள் குருநாதன் காவு பறி கட்டென்றான் எங்கள் குருநாதன் நாமே நாம் என்றுரைத்தான் எங்கள் குருநாதன் நமக்கு குறை இல்லை என்றான் எங்கள் குருநாதன் போமே போமின என்றான் எங்கள் குருநாதன் போக்கு வரவில்லை என்றான் எங்கள் குருநாதன் தாமே தாம் என்றுரைத்தான் எங்கள் குருநாதன் சங்கற்பம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன் ஓம் என்று உறுதி தந்தான் எங்கள் குருநாதன் ஊமையெழுத்தறி என்றான் எங்கள் குருநாதன் முச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன் முடங்கி கிடந்திடன்றான் எங்கள் குருநாதன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றி நன்றி, நன்றா பாடினீங்கள். இன்னைக்கு சுவாமி நிறைய பாட்டு பாடிட்டீங்க. நல்ல சந்தோஷம். ஓகே, அடுத்ததாக டாக்டர் நவரத்னம், நீங்க சொல்றத சொல்லலாம். நான் சில வார்த்தைகள் சொல்ல போகின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். எமது காலத்தில் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய மகான் சுவாமி யோக சுவாமி அவர்களுடைய 4 வார்த்தைகள்: ஒரு பொல்லாப்பும் இல்லை, முழுதும் முடிந்த காரியம், முழுதும் உண்மை, நாம் அறியோம், இப்போவோ முடிந்த காரியம். திருப்பி சொல்வார். அவர் பூத உடல் அழிந்தாலும் இன்னும் எங்களிடையே இருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். ஏனெனில் சித்தர்கள் சாவதில்லை என்று பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர் ஆரம்பத்திலே 1872ஆம் ஆண்டு மாவட்டபுரத்தில் பிறந்தார். ஒரு தாயார் இளம் வயதிலேயே இறந்து விட்டார். அதன் பின் அவர் கொழும்புத்துறையில் அவருடைய மாமனார் வீட்டில் வாழ்ந்து வந்து தமிழ் பாடசாலையில் கல்வியேற்று அதன் பின் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்து கிறிஸ்டியானிட்டியை அறிந்து கொண்டார். என்றாலும் அவர் கிறிஸ்டியனாக மாறவில்லை. அதன் பின் அவர் கிளிநொச்சியில் ஒரு உத்தியோகத்தராக பார்த்தார். தனது இளம் வயதிலேயே ஆங்கிலம் தமிழ் முழுதையும் நன்றாக படித்து பேச எழுத தெரிந்து கொண்டார். அப்படி இருந்த காலத்திலே இரவிலே தியானம் செய்வாராம்.
இராவிராவாக தியானத்திலே இருப்பார். இப்பவே தீட்சைக்கு முன்னமே அவருக்கு உண்மையை அறியும் ஆவல் இருந்தது. அதன் பின் ஒரு முறை இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து நல்லூர் தேரடியில் செல்லப்பா சுவாமிகளை கண்டு பார்த்து அவர்களிடம் தீட்சை பெற்றார். அப்பொழுது செல்லப்பா சுவாமிகள் நீ யாரடா என்று கேட்டு அவரை இந்த திசை மாற்றிவிட்டார். அதன் பின் பல வருடங்கள் உபவாசமும் நிஷ்டையிலும் இருந்து சுவாமியாக மாறி யாழ்ப்பாணத்திலே ஒரு பைத்தியகாரன் மாதிரி கொஞ்ச காலம் இருந்தார். அப்படி இருந்தாலும் மற்றவர்கள் பெரியோர்கள் இலங்கையில் உள்ள தமிழர், சிங்களவர், கிறிஸ்டிய வேதக்காரர், சோனகர் எல்லாரும் போய் அவருடைய மகிமை அறிந்து அவரை வணங்கி பல நன்மைகள் பெற்றிருக்கிறார்கள். அவர் சமாதி அடைந்த நட்சத்திரம் தான் ஆயில்ய நட்சத்திரம். அதை நாம் கொண்டாடுகின்றோம். அதை கூறிக்கொண்டு எனது சிற்றுரையை முடிக்கின்றேன். வணக்கம். போற்றி. நன்றி, மிக்க நன்றி. நன்றாக இருந்தது. நல்லது. ஒரு சின்ன சிறப்புரை. நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு படம் காட்ட போறேன். இந்த படத்தை பாருங்க எல்லாரும். இது உங்களுக்கு கிடைக்காத ஒரு இருக்கும். இது எனக்கு என்னென்னு வந்து உண்மையில நான் நினைக்கிறேன் டாக்டர் நாகராஜா ஐயா தான் இதை தந்திருக்க வேணும். அந்த காலம் இது இப்ப நான் ஏதோ தேடும் பொழுது வந்தது. இதுல எல்லாரும் இருக்கணும். கிருபானந்த வாரியார் இருக்கிறார், விவேகானந்தர் இருக்கிறார், ராமகிருஷ்ண அவர் இருக்கிறார், யோசாமி, எல்லா சாமிகளும் இதுல இருக்கணும். சித்தர்களும் மகான்களும் நம் ஜீவ நாடியை நாடி வருகை. அதான் இந்த இது உங்களுக்கு கிடைச்சா எடுத்து பாருங்க. 18 சித்தர்களும் 51 மகான்களும் இருக்கணும் இந்த படத்துல. 18 சித்தர்களும் 51 மகான்களும். இது எப்படி எடுத்தார்கள், யாரும் எடுத்தார்கள் எனக்கு தெரியாது. நன்றி. மற்றது வேற யார் பாட போறீங்க? அருந்ததி ஸ்ரீ ஸ்கந்தராஜா, நீங்க சொல்றதை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். யோகசுவாமிகள் இறைவடிகள் போற்றி. குருநாதன் அருள்வாசகம். ஒரு குறைவும் இல்லை. நமது உயிருக்குயிராய் இருப்பவர் கடவுளே. ஆகையால் நாம் அவருடைய உடைமை, அவருடைய அடிமை. நம்முடைய அசைவெல்லாம் அவருடைய அசைவே. நாம் அவரை ஒருபோதும் மறந்திருக்க முடியாது. நமக்கு ஒரு குறைவும் இல்லை. நாம் என்றும் உள்ளோம், எங்கும் இருக்கின்றோம், எல்லாம் அறிவோம். இப்படியே நாம் இடையராது சிந்தித்து கீழ்மையான குணங்களை போக்கி மேலான தெய்வ தத்துவத்தை அடைவோமாக. சந்தமும் எனது செயல், இனது செயல், யானெனும் தன்மை இணையன்றி இல்லாத தன்மையால் வேறலேன் வேதாந்த சித்தாந்த சமரச சுபாவம் எதுவே. நன்றி, வணக்கம். நல்லா இருந்தது. நல்ல இது. வேற யார் சொல்ல போறீங்க? பவானி மாஸ்டர், டாக்டர் சிவசந்திரிகா. சதா சிவச்சந்திரி ரெடியா நீங்க? வணக்கம். நானும் ஒரு சிறிய உரை. சரியா, சொல்லுங்க. வணக்கம். யோகர் சுவாமி 1872 ஆண்டு மாவட்டபுரத்தில் உள்ள ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே படிப்பில் மிக கெட்டிக்காரனாக இருந்ததுடன் உயரமான மாமர கொப்புகளில் தனிமையில் இருப்பது பொழுதுபோக்கு என்பதை விட வேறு நூதனங்கள் அவருக்கு கிடையாது. பின்னர் நீர்ப்பாசனத்துறை திணைக்களத்தில் களஞ்சிய காப்பாளராக அரசாங்க உத்தியோகத்தில் சேர்ந்து கிளிநொச்சியில் பணிபுரிந்தார். 1904 ஆண்டு நல்லூர் தேரடியில் செல்லப்பா சுவாமியை கண்டதிலிருந்து இவர் வாழ்க்கை திசை மாறியது. இவரை கண்டவுடனேயே செல்லப்பா சுவாமி சிங்க கர்ச்சனையாக டேய் நீ யார் என உலுக்கி
ஒரு பொல்லாப்பும் இல்லை என உருமினார். செல்லப்பா சுவாமியின் குரலிலும் பார்வை கூர்மையிலும் கட்டுப்பட்ட சதாசிவம் அக்கணமே வேலையை உதறிவிட்டு சாமியை சுற்றத் தொடங்கினார். செல்லப்பா சுவாமி மிகுந்த கண்டிப்பானவர். போதனை முறைகள் புதுமையானவை. ஒரு முறை யோகரையும் வேறொருவரையும் தேரடியில் இருத்திவிட்டு தேரை காட்டி, தேரடா உன்னை அறிந்துகொள் என உருமிவிட்டு ஊர் சுற்ற கிளம்பிவிட்டார். சுவாமி திரும்பி வந்து பார்த்த பொழுது யோகர் மட்டும் இன்னமும் தியானத்தில் நிலைப்பட்டு அதே இடத்தை விட்டு அசையாமல் இருந்தாராம். 40 நாட்கள் இப்படி இருந்தார் என்று கூறுவார்கள். தன்னிகரில்லாத சித்தர் செல்லப்பா ஊரிலும் மரியாதை குறையாமலே விசர் செல்லப்பா என்று கூட அழைக்கப்பட்டார். இவரை சுற்றி ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களும் சாதாரண மக்களும் இயல்பாக கூடி பிரிந்தார்கள். நன்றி. இதுக்கு மேல வாசி. அதெல்லாம் போதும். மிச்சம் நல்ல திருப்தியா இருந்தது. நல்லா வாசிச்சீங்க. நல்ல இது. அடுத்த முறையும் வாங்குவோம். வந்தெல்லாம் சொல்ல வேணும். நாங்கள் இன்னும் கொஞ்சம் என்ன இருக்கு, வேற யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அல்லது டாக்டர் சதா மாஸ்டர். டாக்டர் சதா. ஓகேப்பா, சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். யோசுவாமி திருவடி போற்றி போற்றி. அதுல நான் வாசித்துக் கொண்டு போய்க்க ஒரு ஆச்சரியமான சில விடயம் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மது விலக்கு பற்றி சுவாமிகள் என்ன சொல்லி இருக்கிறார். சமூகத்துக்கு நன்மை பயப்பனவாகிய மது விலக்கு, விவசாய விருத்தி ஆகிய இரு துறைகளிலும் சுவாமிகள் நாவலர் அவர்களைப் போல அதிக சிரத்தை எடுத்துள்ளார்கள். ஒரு வித்தியாசம் என்னவெனில், நாவலர் அவர்கள் பிரம்மச்சாரியா இருந்தபடியால் இவ்விஷயத்தில் நேரடியாக ஈடுபட்டார். சுவாமிகள் துறவியா இருந்தபடி 1913, 14 ஆண்டுகளில் சிங்கள மக்கள் மதுவிலக்கு பிரசாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோக சுவாமிகள் மதுபானத்தின் கெடுதியை நன்குணர்ந்து இருந்தபடியால் இவ்வியக்கத்தை, மதுவிலக்கு இயக்கத்தை தனது பூரண ஒத்துழைப்பை கொடுத்தார். நெடுங்காலம் சுவாமிகளுடன் பழகிய ஒரு சன்னியாசி ஒரு நாள் மது அருந்திவிட்டு சுவாமிகளிடம் சென்றார். அதை கண்டதும் அன்று தொடக்கம் அவர் தொடர்பை அறுத்துவிட்டார். மதுபான கடைகளை வைத்திருப்பவர்களுக்கு மதுபானத்தினால் பொருளீட்டுவது அவர்களது சந்ததிக்கு நன்மை பயக்காதென பல உதாரணங்களுடன் எடுத்து கூறுவார். யாழ்ப்பாணத்தில் மதுபான கடைகள் எல்லாம் மூடப்பட்ட போதிலும் அயல் மாவட்டங்களில் மதுபான கடைகள் இருந்தபடியால் அங்கிருந்து சாராயம் யாழ்ப்பாணத்துக்கு வர தொடங்கியது. இவற்றை கண்ட சுவாமிகள் மதுவிலக்கு பிரசாரத்தில் ஈடுபட்டு சிவதொண்டர் சபையினரை ஊக்கப்படுத்தினார். சுவாமிகளின் கட்டணப்படி வட இலங்கை மதுவிலக்கு சபை டாக்டர் சி குருசாமி தலைமையில் 8/3/52 ஸ்தாபிக்கப்பட்டது. 1982 ஆண்டு ஜூன் மாதம் சிவசொண்டன் பத்திரிகையில் பின்வரும் விளம்பரம் வெளிவந்தது. திருவருளை முன்னிட்டு மதுவிலக்கு மகாசபை ஆரம்பிக்க பெற்று தொண்டாற்றி வருகிறது. இதில் முக்கியமாக யோசுவாமியும் பங்கெடுத்திருக்கிறார் பல விடயங்களில். அதுல ஒரு தடவை அவர் ஒரு ஆளுக்கு அனுப்புறார் இந்த செய்தியை. மதுவிலக்கு சபை பிரசார வேலையில் ஈடுபட்டிருந்த நாட்களில் சுவாமிகள் மதுவிலக்கு சபை காரியதரிசிக்கு அனுப்பிய ஒரு குரல், சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது என்ற குரலை அவருக்கு அனுப்பியிருந்தாராம் என்று குறிப்பிடப்படுகிறது. அவர் எவ்வளவு முயற்சி செய்தும் பலர் முயற்சி செய்தும் அது அவர்களுக்கு கைகூடவில்லை. திரும்பவும் கல்யாண வீடுகளோ சில செலவுகள் அப்படியான இதுகள்ல எப்படியும் மதுபானங்களை அருந்த தொடங்கி விட்டார்களாம் என்று அவர் கவலையாக இதை கூறிக்கொண்டு இதை என்ன மாதிரி நீக்கலாம் என்று பல முயற்சிகள் செய்திருப்பதாக அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு முந்தி தெரியாது. நன்றி. மிக்க நன்றி. நல்ல விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க. அத்துடன் ஆறும நாவலரையும் சேர்த்தீங்க. வருகிற திங்கட்கிழமை சைவ முன்னேற்ற சங்கத்தில் ஆறும நாவலரை பற்றி சொல்லும்படி என்னை கேட்டுருக்கிறார்கள். அப்ப அன்னைக்கு அது ஒரு 5 நிமிஷம் கதைக்கணும் அவரை பற்றி, ஆறும நாவலரை பற்றி. அன்றைக்கு ஒரு தினமா வெட்டேன். அப்ப இன்றைக்கு நாங்கள் அதை பற்றி கதைச்சது சந்தோஷம்.
சரி, இத்துடன் நாங்கள் அத்துவித பொருள் காப்போம் என்ற பாட்டை பாடுவோம். ஏன் வந்து ஒரு சிவத்தொண்டன்ல வந்த ஒரு இதொன்று வாசிக்கட்டா இருக்கா? சிவத்தொண்டன்ல வந்த ஒரு நாங்கள் 9:30 இது நிறைவு செய்ய வேணும். ஓகே, அப்ப அடுத்த முறை வாசி. அடுத்த முறை அதை வச்சு வாசிக்கணும். இப்ப 9:30 இப்ப 9:20 மங்கள பாட்டும் பாட வேணும். 2 பாட்டு பாட வேணும். பாட்டு. அத்துவித பொருள் காப்பாம் என கடியாட்கள் என்றென்றும் காப்பாம், சித்தருந்து வரும் காப்பாம் எந்த திட்டத்தில் இளங்கும் திருவருள் காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம் அட்டவாசிகளும் காப்பாம் என கானந்தமான பரவரன் காப்பாம், 8 திசைகளும் காப்பாம் என கங்கும் நிறைந்த சிவசக்தி காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம் பிராணன பாணனும் காப்பாம் என்னை பிரியாதிருக்கும் பிரணவம் காப்பாம், ராவணி வேணியன் காப்பாம் என கருணை அளிக்கும் குருபரன் காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம் பஞ்ச புலன்களும் காப்பாம் என்னை பரவும் அடியவர் அனுதினம் காப்பாம், குஞ்சரமுத்தவன் காப்பாம் என நல்ல குழந்தை வடிவேலன் என்றென்றும் காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம் சந்திர சூரிய காப்பாம் எங்கும் தங்கும் உயிர்கள் அனைத்தும் எங்காப்பாம், மந்திர தந்திரம் காப்பாம் நமக்கு மறைகள் 4 மறைகள் சிவாகமம் மாநிலம் காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம் அத்துவித பொருள் காப்பாம். மங்களம் ஜெயமங்கலம். அப்பனுக்கும் அம்மைக்கும் மங்களம், அத்துவித வஸ்துவுக்கு மங்களம், ஒப்பில் குருநாதனுக்கு மங்களம், உத்தம பக்தருக்கு மங்களம், எப்பொழுதும் தொழுவாக்கு மங்களம், மூவாசை வென்றவர்க்கு மங்களம், 30 முக்கோடி தேவர்க்கும் மங்களம், முனிவர்க்கும் இடுதிகட்கும் மங்களம், தன்னை தன்னால் அறிந்தவர்க்கு மங்களம், ஐயமிட்டு உண்பவர்க்கு மங்களம், ஐயமில்லா சாதுகட்கு மங்களம், ஆதி அந்தமில்லாத ஆன்மாவுக்கு மங்களம், சீர்காழி தேவருக்கு மங்களம், திருநாவுக்கரசருக்கு மங்களம், சீர்பெருகு சுந்தரக்கு மங்களம், திவ்ய மாணிக்கக்கு மங்களம், எங்கும் தங்கும் உயிர்களுக்கு மங்களம், மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம். நன்றி. ஓம் சாந்தி. இத்துடன் நாங்கள் நிறைவு செய்வோம். அடுத்த முறை எல்லோரும் வந்து இதில் கலந்து கொண்டோம் என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. நவரட்னம் பேச போறீங்களா? பேசுறேன்னா பேசிட்டேன், கதைச்சவர். நான் கூற வந்தது என்னென்றால், யோகசாமி அவர்கள் ஒரு இடத்திலே ஒரு நேரத்திலே 2 இடங்களே இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவர். மற்றவர்கள் தன்னை பார்க்க வருபவர்கள் என்ன நிற்கிறார்கள் என்பதை உணர்ந்தவர். அந்த வகையில் ஒரு முறை 2 இளைஞர்கள் இவர் நன்றாக மது அறிந்துவிட்டு இவரை போய் கேள்வி கேட்கறதுக்காக போனார்கள். நீ உண்மை சுவாமிதானோ, ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்க போனார்கள். அவர் தியானத்தில் அந்த குடிசையில் இருந்தபடி
வாரதை அறிந்து வெளியில் போய் ரோட்டில் நின்று என்னடா என்னடா பார்க்க பாருங்கன்ட்டு கேட்ட உடனே அவர்களுக்கு வெறி இல்லாமல் அவர் காலில் விழுந்து வணங்கி சுவாமி உங்களை தான் பார்க்க வந்த நாங்கள் என்று சொல்லி பணிவாக போனார்களாம். இது நான் படித்த ஒரு செய்தி. உங்களுக்கு சொல்கிறேன் ஏனென்றால் வெறியோடு வந்தவர்களையும் வெறி இல்லாமல் பண்ணுற ஒரு சுவாமி அவர். அத்துடன் மதுவை விளக்குறதுக்கு மதுக்கு எதிராக பல முறை கூறியிருக்கிறார். கூறிக்கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. டாக்டர் ஜெகநாதன், நீங்க கன்க்ளூட் பண்றேன்னா நீங்க கடைசியா பேசுங்க. ஜேம்ஸ் நிகழ்வை அருமையாக வழிநடத்திய மாதவன் மாஸ்டருக்கு மிகவும் நன்றி. அவர்களுக்கு ஒத்துழைத்து பாடல்களை பாடிய கலைவாணி, வேளா, காந்திமதி, கௌரிராஜ் மாஸ்டர்களுக்கும் உரைகளை வழங்கிய டாக்டர் நவரட்னம், அருந்ததி மாஸ்டர், சிவச்சந்திரிகா மாஸ்டர்களுக்கும் நன்றி. நீங்கள் அறிவித்தல்களை இப்பொழுது சொல்ல போறீங்களா? ஓகே, நன்றியா. அதாவது நாளை காலமே ஒரு மணித்தியால